கைஸ் உமன் அன்சேஃப்டியை பற்றின கான்செப்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களில் முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக படைப்பிட்டு வராங்க. உண்மை என்ன அப்படின்றத வந்து நம்ம டேட்டாவோட வந்து ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய டேட்டாவை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு கிடையாது, யூபி தான். 66,381 சம்பவங்களோட யூபி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. செகண்டில் யார் இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. 47,000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு மகாராஷ்டிராவில். சரி, தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 8,900க்கும் மேற்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ இங்கே குற்றம் நடக்கவே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவங்க ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்தோம்னா குற்றம் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டான தூத்துக்குடி இஷ்யூவில் வந்து 10 தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அதில் அந்த குற்றவாளியை வந்து சயின்டிஃபிக்காகவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து ட்ரெண்டாக்குனது மட்டும் நமக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கான தீர்ப்பை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்ப்போம். நவம்பர் மாதம் கோயம்புத்தூரில் ஒரு காருக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு வந்து அநீதி வந்து நடக்குது. ஸோ சிஎம் வந்து டேரக்டாக இன்வால்வ் ஆகி குற்றப்பத்திரிகையை டிசம்பரில் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. துணை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு கோயம்புத்தூர் கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை வந்து நடக்குது. விசாரணை ஆரம்பித்து 3 வாரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருமே ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க, இதை வந்து வெளியவும் தெரியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குமே தவிர்த்து ஒரு விஷயம் பாசிட்டிவாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ப்ரொமோட் பண்ணவே மாட்டோம். குற்றம் நடக்கட்டும் விட்டுலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இது ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ. அதாவது சோசியலி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான பாலிசி நம்ம மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை வந்து தப்புன்னு சொல்லாமல் உள்ள டேட்டா வைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்க, என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.